இந்நேரத்திற்குள் அவர் வீட்டிற்கு வந்திருக்க வேண்டும். ஆமம்மா, அவர் தன்னுடைய குடையை மறந்துவிடவில்லை என்று நம்புகிறேன். அதை எங்கேயாவது விட்டுவிடும் பழக்கம் அவருக்கு இருக்கிறது. ஆமம்மா, மழை பெய்யலாம். அப்படித்தான் நினைக்கிறாயா எவி? அம்மா, அம்மா விரும்புகிறார். திரு கிரேஷம் அவரை எதற்காக அழைத்திருக்கிறார்? அவர் ஏதாவது தவறு செய்தாரா? உன் அப்பாவா? இல்லை எவி. அப்படியானால் திரு கிரேஷம் ஏன் அவரை அழைத்து அனுப்பினார்? அவர் அவரிடம் பேச விரும்பினார். எதை பற்றி? திரு கிரேஷம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை நாளை விசாரிக்கப் போகிறார்கள். அப்பாவிடம் அவருக்கு என்ன வேலை? உன் அப்பா சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் அவர் திரு கிரேஷமுக்கு எதிராக சாட்சி சொல்லப் போகிறார். அப்படி இருக்க திரு கிரேஷம் ஏன் அவரை பார்க்க விரும்ப வேண்டும்? எனக்கு தெரியவில்லை எவி. உன் அப்பா தன் அலுவலக விஷயங்களை பற்றி அதிகம் பேசுவதில்லை. சிறிது நேரம் நிறுத்துகிறார். செய்தித்தாளில் படிக்கும் வரை வங்கியில் ஏதோ பிரச்சனை இருப்பது எனக்கு தெரியாது. என்னுடைய பணத்தை வங்கியில் இருந்து எடுக்கச் சொல்லவும் அவர் விரும்பவில்லை. அது திரு கிரேஷமுக்கு விசுவாசமாக இருக்காது என்று அவர் நினைத்தார். எனக்கு சந்தேகம் வந்தபோது அவர் விருப்பத்திற்கு எதிராக நானாகவே அந்த பணத்தை எடுத்து விட்டேன். அப்பாவுக்கும் அதில் அதில் ஏதாவது தொடர்பு இருந்ததாக நினைக்கிறீர்களா? வங்கி சீரழிந்ததிலா? எவி, உன் அப்பாவை பற்றி அதைவிட நன்றாக உனக்கு தெரியும். ஆனால் என்ன நடந்து கொண்டிருந்தது என்பது அவருக்கு தெரியாதா? எவி, உன் அப்பா தன் வாழ்நாளில் தெரிந்தே எந்த தவறும் செய்ததில்லை என்று நான் நம்புகிறேன். அது தவறு என்று தெரிந்திருந்தால் அவர் அதை செய்திருக்க மாட்டார். தற்செயலாகத்தான் அவர் உண்மையை அறிந்தார். திரு கிரேஷம் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை கண்டுபிடித்தார். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு அது உறுதியாக தெரியாது. நான் அப்படி சந்தேகிக்கிறேன். அவர் சொன்ன ஒரு விஷயத்தால். பாரு எவி, அவர் எந்த தவறும் செய்திருக்க முடியாது. அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்படவில்லை. இல்லை, அவர்கள் அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யவில்லை. ஏனென்றால் திரு கிரேஷமுக்கு எதிராக அவர் சாட்சி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதோ பாருங்கள் அம்மா, கிரீஷமுக்கு கவர்னரிடம் என்ன வேலை? டானவனா? ஆம், டானவன். அவரை அத்லட்டிக் கிளப்பில் சந்தித்தேன். எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று அனைவரும் நினைத்திருந்தார்கள். வங்கி திடீரென்று வீழ்ந்த பிறகுதான் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்பது தெரிந்தது என்று அவர் சொன்னார். டானவன் அங்கே 8 ஆண்டுகளாக வேலை செய்திருந்தார். தன் வாழ்நாள் முழுவதும் அந்த வேலை பாதுகாப்பாக இருக்கும் என்று அவர் நினைத்திருந்தார். அந்த நம்பிக்கையில்தான் அவர் திருமணமும் செய்து கொண்டார். ஆனால் ஒரு நாள் காலை கதவில் ஒரு அறிவிப்பு ஒட்டப்பட்டிருந்தது. அது தெளிவான வானத்தில் திடீரென்று இடி விழுந்தது போல் இருந்தது. அப்பாவை பத்தி? கவர்னருக்கு இது தெரிந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். வேறு யாருக்கும் இது தெரியாது என்று சத்தியம் செய்து சொல்வார். பாருங்கள், அப்பாதான் கிரேஷமுக்கு எல்லோரையும் விட நெருக்கமானவர். அதனால் அவர் ஒரு விசித்திரமான நிலையில் இருக்கிறார், இல்லையா? என்ன சொல்கிறாய் ஜான்? ஜான் கிரேஷமுக்கு எதிராக இருக்கும் ஒரே சாட்சி அப்பாதான். என்னுடைய பெயரும் அவருடைய பெயரில் தான் வைத்திருக்கிறார்கள். ஜான் கிரேஷம் பால்ட்வின், உங்கள் சேவைக்கு.
என்ன நடந்தாலும் உன் அப்பா தன் கடமையை செய்வார் ஜான். எனக்கு தெரியும். அது சரிதானோ என்றும் எனக்கே உறுதியாக தெரியவில்லை. அவர்கள் இருவரும் கேள்வியுடன் அவனை பார்க்கிறார்கள். இதோ பாருங்கள், ஜான் கிரேஷம் 20 ஆண்டுகளில் செல்வந்தராகிவிட்டார். ஆனால் கவர்னர் மட்டும் வாரத்திற்கு $60 சம்பளத்தில் அவருடைய செயலாளராகவே உழைத்துக் கொண்டிருந்தார். உன் அப்பா ஒருபோதும் குறை சொல்லவில்லை. இல்லை, அதுதான் வருத்தம். அவர் குறை சொல்லவே இல்லை. சரி, நாளை அவருக்கான வாய்ப்பு வரும். அவர் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்ல போவார். அவர் பேசி முடித்தவுடன் ஜான் கிரேஷமை சில காலத்திற்கு யாருக்கும் தீங்கு செய்ய முடியாத இடத்துக்கு அனுப்பிவிடுவார்கள். தன் ஊழியர்களுக்கு குறைவான சம்பளம் கொடுத்ததிலேயே திருப்தி அடையவில்லை, பணம் வைத்தவர்களிடமிருந்தும் கொள்ளையடிக்க வேண்டுமா? அவருக்கு அது சரியான தண்டனைதான். ஹலோ அப்பா, எப்படி இருக்கிறாய் மகனே? அவர் ஜானுடன் கை குலுக்குகிறார். ஈவி அவளை முத்தமிடுகிறார். சரி அப்பா, இப்போது எங்களிடம் ஏதாவது சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? ஏதாவது சொல்ல வேண்டுமா? எனக்கு புரியவில்லை ஜான். மக்கள் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பல விஷயங்களை சொல்கிறார்கள். என்ன மாதிரியான விஷயங்கள் ஜான்? நீங்கள் கற்பனை செய்யலாம். மோசமான விஷயங்கள். அதற்கு என்னால் மறுப்பு சொல்ல முடியவில்லை. ஏன் முடியவில்லை ஜான்? ஆஃப்டர் அ பாஸ், அப்பாலஜெட்டிக்கலி, மன்னிக்கவும் அப்பா. வங்கி சரிவதற்கு ஒரு நாள் முன்புதான் கிரேஷம் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். சிறிது நேரம் இடைவெளி விடுகிறார். அனைவரும் தீவிரமாக கேட்கிறார்கள். அவர் செய்த தவறை சரி செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன். ஆனால் அது முடியாது என்று அவர் கூறினார். பிறகு என்ன நடந்தது? அவரால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்றும் முதல் நடவடிக்கையாக வங்கியை மூட வேண்டும் என்றும் நான் சொன்னேன். அவருக்கு அது பிடிக்கவில்லை. ஆனால் அவர் அதை செய்தார். அவரை அதை செய்ய நான் கட்டாயப்படுத்தினேன். அவர் மிகவும் கோபமடைந்தார். ஆனால் அந்த நேரத்தில் என்னிடம்தான் அதிகாரம் இருந்தது. செய்தித்தாள்களில் இதை பற்றி எதுவும் வரவில்லையே. அதை அவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று நான் நினைத்தேன். ஆனால் அதற்கிடையில் உங்கள் பெயர் களங்கத்துடன் இருக்க அனுமதித்தீர்களே. நாளை அது தெளிவாகிவிடும், இல்லையா? சிறிது நேரம் இடைவெளி விடுகிறார். இன்று கிரேஷம் என்னை அழைத்தார். இன்னும் 24 மணி நேரத்தில் வழக்கு தொடங்குகிறது. அவருக்கு எதிராக இருக்கும் ஒரே சாட்சி நான்தான். அவர் என்ன கேட்டார் என்று உங்களால் ஊகிக்க முடியும். செல்லோ, ஒரு சின்ன இன்டரப்ட் பண்ணலாமா? இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் இன்னும் ஸ்கோர் மேக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணல. அழுத்துங்க. அடுத்த மேத்ஸ் வீடியோவை மிஸ் பண்ணக்கூடாது. சரியா செல்லோ?